Hello, welcome to the session. இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறது how to develop the positive behavior in toddlers. So let's start. டாட்லர்ஸ்னு சொல்லும்போது நம்ம ஏஜ் குரூப் 1 ல இருந்து 3 இருக்கக்கூடிய கிட்ஸ் நம்ம சொல்லுவோம் டாட்லர்ஸ்னு. ஸோ இவங்களுடைய பிஹேவியரை நம்ம மேனேஜ் பண்ணணும் ஆர் எல்ஸ் நம்ம அவங்க பாசிட்டிவ் பிஹேவியர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிஹேவியர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்ஸோட மூடை டிபெண்ட் பண்ணியிருக்கு. கிட்ஸோட மூட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முக்கியமாக 3 விஷயத்தை நம்ம சொல்லலாம். அதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அவங்களுடைய மீல் டைம், அவங்களுடைய ஈட்டிங் டைம். The second one is sleeping time, that means bed time, and the third one is அவங்களுடைய play time. ஸோ இந்த 3 டைமுமே அவங்க ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடிஞ்சது. லைக் ஆஸ் அ பேரண்டா நம்ம அவங்களுடைய இந்த 3 டைமையுமே நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்ஸ் கண்டிப்பாக அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய மூட் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அண்ட் அவங்களுடைய பிஹேவியரும் வந்து பாசிட்டிவாக இருக்கும். பிகாஸ் இப்போ சைல்டு வந்துட்டு ரொம்ப ஹங்கிரியாக இருக்காங்க, பசியோடு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுடைய மூடில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா ப்ராப்பர் இன்அடிக்குவேட் ஸ்லீப், அதாவது ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அதுவும் அவங்களுடைய மூடை அஃபெக்ட் பண்ணும். தி தேர்ட் ஒன் பார்த்தோம்னா அவங்களுடைய பிளே டைம். இப்போ அந்த டாட்லரோ இல்லை சைல்டோ அவங்களுக்கு பிளேயிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஈக்குவல் ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய கிட் கூட அவங்களால இன்டராக்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைனாலோ அப்படி இல்லைன்னா அவங்களோட சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் பீப்புள் ரிச்சா இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுவும் வந்து அவங்களுடைய மூடை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம ஒரு பாசிட்டிவ் பிஹேவியரை டாட்லர்ஸ் கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த 3 விஷயங்களை தான். ஒன் இஸ் அவங்களுடைய மீல் டைம், த செகண்ட் ஒன் இஸ் அவங்களுடைய பெட் டைம் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அவங்களுடைய பிளே டைம். ஸோ இது 3 ப்ராப்பராக இருக்கான்னு என்ஷூர் பண்ணுங்க. தென் கண்டிப்பாக உங்களுடைய சைல்டோடைய பிஹேவியரை ஆஸ் அ பேரண்டாக நீங்கள் கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் 2 to 3 years or 4 yearsல இருக்கக்கூடிய கிட்ஸ் வந்துட்டு ஸ்கூல் கோயிங் கிட்டாக இருப்பாங்க, மீன்ஸ் ப்ரீ ஸ்கூல் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கிட்டுக்குமே இந்த ரொட்டீன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த 3 விஷயமுமே நம்ம வந்துட்டு ப்ராப்பராக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகும்பொழுது தான் சைல்டும் அவங்களுடைய கன்சிஸ்டண்ட்டான விதத்தில் அவங்களுடைய பாசிட்டிவான பிஹேவியரை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ டேக் கேர். தேங்க்யூ.